லாஸ்ட் 2021 எலெக்ஷன்லயும் டிடிவி தினகரன் வந்து தனிச்சு நின்னாரு. ஆனா அப்போ வந்து எடப்பாடிக்கு எதிரா அவர் பெருசா அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனா இந்த வாட்டி எடப்பாடியை எதிர்க்கிறத முக்கியமான ஒரு அஜெண்டாவா அவர் செட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஏடிஎம்கேவை இன்னும் பலவீனப்படுத்துமா? ஏடிஎம்கே பலவீனப்படுத்தும். அதாவது 2021 அப்பதான் சசிகலாமா ஜெயிலிருந்து வந்திருந்தாங்க. டிடிவி ஆர்கனைசேஷன்ல தான் அவங்களுக்கான அந்த வரவேற்பு கிட்டத்தட்ட இரவு முழுவதும் வரவேற்பு நடந்து மறுநாள் வந்து எம்ஜிஆர் இல்லத்துக்கு போய் அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஒரு பெரிய எழுச்சி தென்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சசிகலாமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயலலிதா சமாதியை கூட பூட்டி வச்சிருந்தாங்க இல்லையா? அதானே போன ஆட்சியில. ஆனா அதுக்கு பிறகு சசிகலாமா என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நம்ம தீவிர அரசியல்ல இருந்து ஒதுங்குவோம், 2021 தேர்தல் நமக்கானது இல்லை, நான் ஒதுங்குகிறேன்னு அறிக்கை விட்டாங்க. அதிமுக ஜெயிக்கிட்டோம், நான் ஒதுங்குகிறேன்னு. அப்படின்னா அதிமுகவோட காம்படிட்டர்கள்ல ரெபல்கள்ல ஒருத்தராக இருந்த டிடிவிக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம போயிருச்சு. அவரும் வந்து ஒதுங்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டாரு. கூட்டணி சரியாவே அமையல, தேமுதிக கூட்டணி. அப்படியான சூழ்நிலையில் டிடிவி 2021 அக்ரெசிவா எதுக்கல.